ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி சென்னையில் இருக்க ஈசிஆரில் கல்டான் ரிசார்ட்டில் தான் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா போன உடனே ராஜஸ்தானி ஸ்டைலில் வந்துட்டு நம்மளுக்கு மோளம்லாம் அடித்து வரவேற்று தலையில் தலைப்பாலாம் வச்சு வெல்கம் பண்ணாங்க, வெல்கம் ட்ரிங்கோட. அண்ட் குயிக் ஒரு ரூம் டூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக நல்லா ஹைஜீனிக்காக இருந்துச்சுங்க. இதுதான் வந்து ஆக்சுவலி ரூமு. பாத்ரூம் கூட ரொம்ப ஸ்பேஷியஸ், நீட் அண்ட் க்ளீன், ஹைஜீனிக்காக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்துட்டு அந்த ஓனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு போய் ஒரு டூருக்கு மூலிமா போயிருக்காரு. அங்கே இம்ப்ரெஸ் ஆகி ஏதோ பேலஸ் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அதோட இம்ப்ரெஷன் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டே பண்ணுற ஒரு கெஸ்ட்டுமே வந்துட்டு அந்த ராஜா ராணி ஃபீல்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அ லாங்கஸ்ட் ஸ்விம்மிங் பூல்னு அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவிலேயே ரெசார்ட்டில், ஐ திங்க். ஸோ ஐம் நாட் ஷுர் அதை பற்றி, ஆனால் பெருசாக தெரில. பட் ஸ்டே உண்மையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹை டீக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன வாக் மாதிரி வந்தோம். இந்த பிளேஸ் வந்து இங்கே தான் வந்துட்டு நம்ம டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குற இடம். ஸோ வாக்கபிள் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா சின்ன சின்ன பசங்களுக்குலாம் விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியா மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பீச்சில் போய்ட்டு ஒரு ½ ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஓகே அப்புறம் ஐடி குடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி நடந்து வந்துட்டு ஐடியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20 ஐட்டம்ஸ் கிட்ட சமோசா, கச்சோரி, சாண்ட்விச், பாவ்பாஜி என்னென்னமோ ஐட்டமாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிடவே முடியல, அவ்வளோ ஐட்டம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது சும்மா சாப்பிடாம ஒரு சின்ன டான்ஸோடு இருக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குஜராத்தி டான்ஸுங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த குஜராத் டான்ஸு, சாங்ஸு அதோடு சேர்த்து நம்ம வந்துட்டு இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என் பையன் சும்மா கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டுட்டு இருந்தான். பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதையும் விளையாண்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக நாங்கள் போயிட்டு நைட்டில் வந்துட்டு டின்னரும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பையன் திரும்பவும் விடலைங்க. கிட்ஸுக்கு ஏதோ ப்ளே ஏரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் தான் நைட்டு போயிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டே 2 பேரும் என் ஹஸ்பண்ட் அண்ட் பையனை வந்து 2 ஹவர்ஸ் ஸ்விம்மிங் பூலில் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அப்புறம் பார்த்தா கிட்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஏதோ கலரிங் காம்படிஷன்லாம் வச்சாங்க. அதில் வந்துட்டு ஏதோ சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்தாங்க. கிட்ஸையும் எங்கேஜாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் மார்னிங் டீ காஃபிலாம் பார்த்திங்கன்னா டில் 11:30 12 வரைக்கும் அவைலபிளாக இருந்துச்சு. நம்மளுக்கு எப்போ வேணாலும் போய் வந்து சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி ஓவரால் பார்த்திங்கன்னா இட்ஸ் மஸ்ட் பிரேக்குங்க அது மாதிரி ஒன் டே. பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 35 கிட்டே வந்துடுச்சு ஒன் டே ஸ்டேக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் ஆனால் அந்த அளவுக்கு உங்களை ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஆக்சுவலி நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் என்னோடய வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.